இந்த படத்துக்கு எனக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் ஒரு சின்ன சம்மந்தத்தோடு வந்துட்டேன் நான். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாங் ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெளியே சொல்லக்கூடாதுனாங்க, இன்றைக்கி சர்ப்ரைஸை உடச்சிட்டாங்க. பட் அவ்வளோ ஒரு பெரிய டான்ஸர் ஒன்று நான் கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தது 2 நாள். ஐ ஹேட் ஃபன், குட் ஃபன். ஒரு 2 நைட்டு தான் ஷூட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வேல்ராஜ் சார் செம ஃபாஸ்ட், அவர் ஒர்க் வந்து உடனே ரெடி, அவர் ரெடி. அது மாதிரி ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சது. இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கும் நிக்கில் முருகன் ஐயா அவர்களே, இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஏன்னா அவருடைய டாக்குமெண்ட்ரி போகும்போது கை தட்டினாங்க சொல்லி வச்சு. நான் இங்கே உட்காந்துருந்தப்போ நிக்கில் முருகன் கிட்ட வந்து கேட்டார். முதல்ல அவர் உள்ளே வரும்போது ஒரு கலர் ஷர்ட்டு அதெல்லாம் பார்த்தே ஒரு மாதிரி ஆனேன். நல்ல வேலையாக மாற்ற போகிற ஷர்ட்டு மாத்திரேனாரு. மாற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. அதுவும் தேசிய நேஷ்னல் அவார்டு காஸ்டியூம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சது, தான் கொண்ட கொள்கையில் அப்படியே நிற்கிறார், அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார், அதில் வெற்றியும் அடைகிறார். அதனால தான் அவர் வந்து அவருடைய ஏரியாவில் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. பாருங்க, அவனுக்கு நிச்சயமாக சம்பளம் நிச்சயமாக கூடும். அப்புறம் எங்களுடைய எஸ்.ஏ. சூர்யா சார் வந்து ஒரு ஸ்பெஷல் பொதுவாக ஐட்டம் நம்பருக்கெல்லாம் ஐட்டம் சாங் ஆடுறதுன்னா ஒரு அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லை அப்படி இல்லை, ஒரு ஐட்டம் சாங் ஆடுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இருக்குன்னா, இல்லை ஐஸ்வர்யா சும்மா ஒன்றும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆடுறது வந்து இல்லை ஒரு நமிதாவை இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஐட்டம் சாங் ஆட வச்சோம்னா அது இளைஞர்களை கவர்வதற்காக, ஆண் இளைஞர்களை கவர்வதற்காக. உங்களை கூப்பிட்டு ஐஸ்வர்யா ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அது இளைஞர்களை, பெண் ரசிகர்களை கவர்வதற்காக அதற்காக உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அது நல்ல ஒரு 2 நைட்ஸில் அழகாக ஆடி கொடுத்துருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஆட்டோவிலேருந்து வெளியே வர்ற அந்த அழகு என்ன, அந்த ஆட்டோ டிரைவர்களுடைய கனவு நாயகனாக நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ரஜினி சார் ஃபோட்டோவை தான் வச்சுப்பாங்க ஆட்டோவில். ஏன்னா அவர் ரஜினி சார் அந்த ஆட்டோ டிரைவராக வந்ததுலேருந்து அதை வைப்பாங்க. இப்போ ரஜினி சார் டாக்டராலேயே நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆகி அதையும் ஆட்டோவில் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய விஎன்சி க்ரௌடு இல்லை. என்ன உங்களுக்கு வந்து ஏ சென்டரில் குஷி, நான் உங்கள் படத்தில் 2 படம் அற்புதமான படம், 2 வாலி குஷி 2 நான் தான் மெயின் காமெடி. அப்படி ஒரு யுவர் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். இன்னமும் ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி இன்னமும் ஆடியன்ஸுக்கு இருக்குது. எஸ்.ஏ. சூர்யா எப்படா மறுபடியும் டைரக்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணுற க்ரௌடு இருக்குது. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ டைரக்டர் மேலே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. மனோபால பாருங்க, அவர் இப்போவே பிட்டை போட்டார். அவர் நீங்கள் டைரக்ட் பண்ணால் அவர் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும் அவர். ஏன்னா தமிழ் சினிமாவில் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ, மனோபாலா எல்லா படத்துலையும் இருக்கார். அது எப்படித்தான் என்ன நேக்கோ என்ன இதோ அது எனக்கு சத்தியமாக பிடிப்படல. பக்கிரிசாமிக்கே தெரியல, சர்டிஃபிகேட் கொடுக்குற பக்கிரிசாமிக்கே தெரியல. நம்மளாம் சாதாரண ஆசாமி, நமக்கு எப்படி தெரியும்? நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், மனோபாலா சார் எப்படி எல்லாருக்குமே பிடிச்சவராக எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும்? இந்த வர்ற யாராவது உன் மேலே கோவப்பட்டா நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டார். திருப்பி என் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா நான் திருப்பி கோவப்படுவேன். நான் அதான் பண்ண மாட்டேன். நான் அவன் சைடில் இருந்து என்னப்பா பண்ணுறேன் சொன்னீங்களா இல்லையா? எப்போ தெரியுமா? அவ்வளோ பெரிய ஷிப்பு, 13 மாடி ஷிப்பில் போய் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் அங்கே வேல்ராஜ் கையில் ஆள் இல்லாததுனால வேல்ராஜே எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு லைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு ஓரமாக நம்ம டைரக்டர் ஒரு சேரை போட்டு உட்காந்துருச்சு. எப்படி இவ்வளோ பெரிய ஷிப்பில் நம்ம எப்படி ஷாட் வைக்க போகிறோம்னு பேதலித்து அமர்ந்து விட்டார்கள் டைரக்டரு. ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டராக இருந்து கூட கொஞ்சமாவது அவங்களுக்காக வருத்தப்பட்டீங்களா? வேடா எப்படி அது கிடக்குது 2 கிலோமீட்டர் இருந்த கப்பல் எங்கேயாவது ஷாட் வச்சு என்னென்னு எடுத்துட்டு போகிறாங்க, ஓரமாக உட்காந்து இப்படி ஒரு பீரை போடுவோம்டான்னு சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி பீரை போட்டோம், அது வேற விஷயம்.
ஸோ ஸ்பான்சர் அவர் தான். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு அவர் ஸ்பான்சர், 5ஆவது நாள் வந்து என்னை பிடிச்சிட்டாரு. கேட்டால் கொண்டாந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சுடா நீ வேறு இப்படி குடிக்கிறானுங்க அப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை எழுதாதீங்க. அப்போ தான் சொன்னார், ஆமாம் ஆமாம் அது நல்ல நண்பர்கள்மா, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதெல்லாம் எழுத மாட்டாங்க. ஸோ என்னன்னா கேமரா அதில் நிக்கில் முருகன் சொல்லி அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்துவார். ஆஃப் ஆன் ஆஃப் ஆன்னு சொல்லி ரொம்ப கிரீன் பார்க் ஆஃப் ரேட்டில் வாங்கின மாதிரி. என் நண்பன் டேனியல் பாலாஜி. டேனியல் பாலாஜி இஸ் தி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். உண்மையை சொல்லணும், அவர் வந்து அவரை சில பேர்கிட்ட அது எந்த வில்லன்ட்டையாவது ரொம்ப நேரம் உட்காந்து இப்போ அவர் முகத்தையே பார்த்து ரசிக்க முடியுமா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் செல்வர்களுக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏதாவது சேஷ்டைகள் அந்த முகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அவர் இப்படி பண்ணுவார், முடியெல்லாம் எடுத்து பின்னாடி விடுவார், இந்த ஏரியாவை காலியாக்குவார், அப்புறம் அங்கேருந்து எல்லாத்தையும் கூட முன்னாடி போடுவார், அப்புறம் இந்த ஏரியாவை ஃபில்அப் பண்ணுவார், அப்புறம் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னால் எடுத்துக்குவார் பாருங்க. ஒரு டைமு இதுக்கு நாங்கள்லாம் போட்டு சுட்டுலாம் போட்டு அப்படியே வெந்து வேகமாலும் 4 மனோபலம் எல்லாம் அப்படி நின்றுட்டே இருப்போம். ஒரு டைலாக் ஏதாவது சிம்பிளாக ஒரு டைலாக், ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க மேடம், அவர் பேசுகிற டைலாக் அவர்கிட்டே கேட்ட சொல்ல மாட்டார். இல்லை நான் ஸ்டைலாக ஒன்று, ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன், இது மாதிரி ஏய் கரெக்டாக இருக்கணும் இல்லாட்டி போட்டுருவேன் அப்படின்னா இதான் டைலாக்கு. கரெக்டாக ஒழுங்காக இருக்கணும் எல்லாம், இல்லாட்டி நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக இருக்கணும் எதுக்கு ஆனால் அப்படியே அந்த கேரக்டரை உள் வாங்குவார். நேற்று நடிச்சது, முந்தா நேற்று நடிச்சது, நாளைக்கு வரப்போகிறது, இனி ஃப்யூச்சர் எப்படி போகும், இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்ல வரைக்கும் நான், கௌதம், பிரியா ஆனந்த், மனோபாலா எல்லாம் அப்படியே அவர் முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வரும் கரெக்டாக போட்டுருவோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன் மேஜிக் இருக்குது டேனியல் பாலாஜிக்கு. அது ஒரு மாதிரியாக வரும். அது அவர் ஸ்டைல், அவர் ஒரு மெத்தட் ஆக்டிங், அது நமக்கு வராது. இனிமேல் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, நல்ல சம்மர் வந்துருச்சு, வெள்ளை காட்டன் ஷர்ட்டு வெள்ளை வேட்டி கட்டினார்னா நிக்கில் முருகன் நல்லா இருப்பார். ஏன்னா அதை பப்ளிக்கில் படக்குன்னு வேட்டி அவுத்து மாற்ற முடியாது. அதனால சொல்றேன். அதுவும் மாற்றிருக்கீங்களா? ஐயோ, வயிறு திறந்துருக்கணுங்க, அப்போதாங்க ஐட்டம்ஸ் ஆக. அது அவர் தான் ஆடி இருக்காரு படத்தில். நீங்க தான் ஐட்டம்ஸ் ஆக ஆடி இருக்குது. அதனால ரீடைரக்ட் பண்ணி விட்டுறாதீங்க கொடுமைகளை. விவேக் சார், உங்களுக்கு அடுத்த படத்தில் சான்ஸ் கொடுங்க.